அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 8ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 மாசி மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, பஞ்சமி திதி, சுவாதி நட்சத்திரம் கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி மற்றும் சுவாதி நட்சத்திரம் சம்பவிக்கிறது. சுவாதி நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரம். பஞ்சமி திதி என்பது வாராகியை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திதி. சப்த மாதர்களில் 5ஆம் மாதராக சொல்லப்படுகின்ற வாராகி அம்பிகையை வழிபாடிற்கு உரிய தேவதையாக எடுத்து இன்று வழிபாடு செய்யும் பொழுது, வராகி என்ற தேவதை பூமி லாபத்தை தரக்கூடிய அம்பிகை. பொதுவாக இந்த வராகி அம்மனை பார்த்தீங்கன்னா வீடு வாங்கிறது, அதே போல் இடங்களிலே கடைக்கால் பூஜை, புதிய தொழில்நுட்பமான விஷயங்களுக்காக வீடு கட்டுதல், அடுக்குமாடி குடியிருப்பு, அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த வராகி தேவதையை வழிபாடு செய்வார்கள். அதே மாதிரி போர்க்கடவுள் வராகி. வீடு நிலங்களை அபகரிக்க தான் அந்த காலத்தில் போர்லாம் பண்ணுவாங்க. எதிரி நாட்டை தன்னகப்படுத்துதல், தன் வசப்படுத்துதல் போன்ற விஷயத்துக்கு எதிரி நாட்டினை நமது நாட்டாக சேர்த்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க மன்னர்களால் வழிபாடு செய்யப்பட்ட அம்பிகை தான் வராகி. ஒரு போர் ஆரம்பிக்கிறாங்கன்னா கொற்றவையை வணங்குவார்கள். போரினுடைய ராஜ்ய தன்மையை பொறுத்து ராஜ்யத்தை விரிவு செய்வதற்காக வழிபாடு செய்யக்கூடிய தேவதை வராகி. அந்த ராஜ்யத்தை சிறப்புறு வழிநடத்துவதற்கு ஜேஷ்டா தேவி. இந்த 3 தேவதை தான் அந்த காலத்துல கும்பிட்டு வரக்கூடிய கடவுள்கள். இப்போ இந்த வாராகி தேவதையை சுவாதி நட்சத்திரம் என்றால் ராகுடைய நட்சத்திரம், திதி பஞ்சமி. இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது கிரகங்களினுடைய முதல் கடவுளாக சொல்லப்படுகின்ற சூரிய பகவான் வாரத்தில் முதல் நாள். இந்த வாரத்தின் முதன்மை நாளானப்பட்ட ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகவினுடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரம். அந்த நேரத்திலே மாலை 4:30 முதல் 6 மணி வரை நடைபெறக்கூடிய ராகு காலத்திலே இந்த சுவாதி நட்சத்திரம் பரிபூர்ணமாக வேலை செய்யக்கூடிய நேரம். இந்த நேரத்திலே இந்த திதி கடவுளாகப்பட்ட வராகி அம்பிகையை வழிபாடு செய்யும்போது எல்லா விதமான சௌபாக்கியங்களும் சௌகரியங்களும் வந்து சேரும். அதனால் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அருகாமையிலே உள்ள சிவாலயத்திற்கு சென்று சிவபெருமானையும் அம்பிகையும் வழிபாடு செய்துவிட்டு நந்தியம்பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபாடு செய்யும் போது சந்திராஷ்டம தோஷம் நிவர்த்தி அடைந்து ஒரு நல்ல தன லாபங்கள் வந்து சேர்க்கிறது. நேயர்களே, நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விதமான சுபகாரியங்களும் சுபிட்சமான விஷயங்களும் நடைபெறுகிறது. மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 சனி ஆரம்பித்திருந்தாலும் பல்வேறு விதமான சுபகாரியங்களை சனி பகவான் செய்து அதன் மூலியமாக வரக்கூடிய பணி சுமையும், அதே போல் ஒரு வீடு வாங்கக்கூடிய தன்மை, அதனால் ஏற்படுகின்ற இஎம்ஐ ப்ராப்ளம், வீட்டுக்கு தேவையான பொருட்கள், அதே போல் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குங்க. தேவையில்லாத பொருட்களை வாங்கி அதன் மூலியமாக கடன் சுமையை பெறாமல் இருப்பது சிறப்பு. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல அற்புதமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய நாள். சனி உங்களுக்கு லாபஸ்தானத்திலே வந்துள்ளார். அதோடு இல்லாமல் 2லே அமர்ந்த குரு நல்ல விஷயங்கள், அதே போல் நல்ல காரியங்கள், கூடிய விரைவிலே திருமண பந்தங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த நாளிலே பல்வேறு விதமான விஷயங்கள் உங்களுக்கு இனிமையாக நடந்தாலும் இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த பணியிலே பல்வேறு பிரச்சனைகள், தொழிலே செய்து வந்த பல்வேறு முன்னேற்றம் இல்லாத விஷயங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு முன்னேற்ற பாதைக்கு உங்களை வழிவகுக்கக்கூடிய தன்மைகள் நடைபெற உள்ளது. மிதுன ராசினியர்களே, மிதுன ராசினியர்களுக்கு சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள், பிற இடத்திலே பேசுவதற்கு தயக்கம், உங்கள் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய தருணங்களிலே சில நேரங்களிலே பிரச்சனை, உற்றார் உறவினரிடத்திலே சில கருத்து வேறுபாடுகள், அதே போல் நண்பர்கள் போன்றவர்களுக்கு திருமணம் பாக்கியங்கள் ஏற்பட்டு அதனால் சுப விரயங்கள், வீட்டிலே அநேக சுபகாரியங்கள் நடைபெற்று அதன் மூலியமாக பண விரயங்கள் ஏற்பட இருப்பதால் சற்று கவனமாக உங்களது பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது.
அன்பார்ந்த கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் சிறப்பாக நடக்கக்கூடிய தருணங்கள் இனிவரும் காலங்களில் நடைபெறுகிறது. நீண்ட நாட்களாக உங்கள் கனவு இல்லத்திற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிற தருணங்கள் நிறைவேறி, கூடிய விரைவிலே சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, அதேபோல எந்த ஒரு விஷயத்தையும் ஆழ்ந்து ஆராய்ந்து செய்யும்போது நல்ல லாபத்தை பெறக்கூடிய தருணங்கள், நீங்கள் இடைவிடாது இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து ஒரு நிம்மதியான சூழல், எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் கவனித்து செய்யும் பொழுது நல்ல லாபத்தை பெறலாம். பல்வேறு விதமான கருத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நீங்கள் சற்று யோசித்து செய்வது நல்லது. சில நேரங்களிலே உங்கள் நண்பரும் உங்களுக்கு விரோதியாக மாறக்கூடிய தருணங்கள் ஏற்படுகிறது. அன்பார்ந்த சிம்ம ராசினியர்களே, சிம்ம ராசினியர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பல இடத்திலே ஆலோசனை இல்லாமல் செய்யக்கூடாது. அதே போல உங்களுக்கு தற்பொழுது அஷ்டம சனியும் கூடவே கேது பகவானும் ஒரே இடத்தில் சஞ்சரிப்பது சில நேரங்களிலே பிரச்சனை தரக்கூடும். மன நிம்மதி இல்லாத தருணங்கள், அதே போல சில குழப்பங்கள், சிலரால் உங்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்து வர சில நேரங்களிலே என்ன செய்வது என்று புரியாமல் சில மனநிலையிலே சில மாற்றங்கள், அதே போல நினைவாற்றல் சற்று குறைவாக இருப்பதால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செல்லும்போது உங்கள் பிரயாணத்தின் போது அனைத்து விஷயங்களையும் எடுத்துக்கொண்டோமா என்று கவனித்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களிலே பிரயாணத்தின் போது கவனக்குறைவினால் சில சில பிரச்சனைகள் வரலாம். எனவே நீங்கள் உங்களது பிரயாணத்தை சரியாக முறையிலே பிளான் செய்துவிட்டு செல்வது மிகவும் நல்லது. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு அநேக விஷயங்களும் சிறப்பாக நடைபெற உள்ளது. அதே போல நினைவாற்றலும், அதே போல சில நேரங்களிலே கவனக்குறைவும் சில உங்களுக்கு ஏற்பட உள்ளது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த மறதியும், அதே போல சில நோய்களும் உங்களுக்கு குணமடைந்து பரிபூர்ண நிம்மதி, லாபங்கள் வரக்கூடிய தருணங்கள். சில நேரங்களிலே நீங்கள் இடமாற்றம், அதே போல தொழிலில் சில சில பிரச்சனைகள் வரக்கூடும். ஆகையால் கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சற்று கவனமாக சிந்தித்து செயல்படும் போது நல்ல லாபத்தை பெறலாம். பிறரிடத்திலே நீங்கள் கடன் வாங்குவது, கொடுக்குவது சற்று யோசித்து செய்யுங்கள். பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்களே சற்று கவனமாக இருங்கள். தொழிலிலே முன்னேற்றங்கள் இருந்தாலும் அதனை பொருளாதார ரீதியாக சில நேரங்களிலே அதை கவனித்து செல்வது மிகவும் நல்லது. அதே போல பங்குச் சந்தையிலே நீங்கள் ஈடுபடக்கூடிய நபர்கள் சற்று அந்த எல்லா ஆவணங்களையும் சற்று கவனமாக படித்து பின்பே அதனுடைய பொருள் அறிந்து செய்வது மிகவும் நல்லது. அன்பார்ந்த விருச்சிக ராசினியர்களே, விருச்சிக ராசினியர்களுக்கு கேட்டது கிடைக்கும், கெட்டது விலகும் என்பது போல நீங்கள் எதிர்பார்த்த அநேக விஷயங்களும் சிறப்பாக நடக்கும். அதே போல உங்களை சுற்றியுள்ள தேவையில்லாத நண்பர்கள் பழக்க வழக்கங்களை சவகாசம் குறைத்துக் கொள்வது நல்லது. இடையூறாக இருந்து வந்த உங்களது பணியினுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழலிலே நீங்கள் செல்லக்கூடிய தருணங்கள். நீண்ட நாட்களாக திருமணமாக நபர்களுக்கு விரைவிலே திருமணமாகக்கூடிய யோகங்கள், அதே போல தேவையில்லாத விஷயங்களுக்காக நீங்கள் உங்கள் மனதை குழப்பித்துக் கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது. அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு எல்லா தனலாபங்களும் வந்து சேரக்கூடிய தருணங்கள். சில நேரங்களிலே உங்களுக்கு புதிய வரவாக வண்டி வாகன யோகங்கள், அதே போல புதிய விஷயங்களை கண்டுபிடிக்கக்கூடிய யோகங்கள், பல்வேறு விதமான சிகிச்சையில் இருந்து நீங்கள் விடுபட்டு ஒரு நிம்மதியான சூழ்நிலையும், அதே போல நோய்கள் அனைத்தும் விலகும், கெட்டது விலகும். அதே போல சொன்ன விஷயத்திற்காக நீங்கள் செய்து வரக்கூடிய லாபகரமான வாழ்க்கை தத்துவங்கள், அதே போல உங்களது லாபங்கள் மேம்பாட்டு விஷயத்திலே நல்ல லாபங்களும், தன விஷயங்களிலே நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் வரக்கூடிய தோணும். வாழ்க்கை துணையிடத்திலே சில கருத்து வேறுபாடு இருந்து வர அது அனைத்தும் நீங்கி ஒரு இன்பமான சூழல் உங்களுக்கு வந்து சேர்கிறது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு 7.5 சனி பரிபூர்ணமாக விலகி இனி வரும் காலகட்டத்திலே நல்ல லாபங்கள், அதே போல தொழில் முன்னேற்றங்கள், பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம். சனி பகவான் உங்களுக்கு இனி வரும் காலத்திலே சிறப்பாக நல்ல விஷயங்களை செய்யும்போது நல்ல ஆதாயங்களும், பல்வேறு காரிய தடைகள் நீங்கி உங்களுக்கு நல்ல விதமான சூழ்நிலையிலே ஏற்படக்கூடிய தருணம் உங்களுக்கு வந்து சேர்கிறது. சனியால் நல்ல ஆதாயங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே உடல்நிலையில் சற்று கவனிப்பது மிகவும் சிறப்பு. கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு உங்களுக்கு இந்த நேரத்திலே உடல் உபாதைகள், தேவையில்லாத விஷயங்களுக்காக உங்களது சில சில பிரச்சனைகளை அதிகமாக நடத்தக்கூடிய ஒரு பூதாரகமான விஷயங்கள், சில நேரங்களிலே உங்களுக்கு கணவன் மனைவிடையே சற்று கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை நீங்கள் சரியான முறையிலே வழிநடத்தி செல்லும்போது உங்களுக்கு லாபத்தை வரலாம். உத்தியோக நிமித்தமாக கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய சூழல், உத்தியோகத்தின் காரணமாக நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்வீங்க, அவங்க ஒரு இடத்துல செய்வாங்க. சில நேரத்தில் கணவன் மனைவி சந்திக்காமல் இருக்கக்கூடிய தருணங்கள்லாம் ஏற்படும். அதனால் நீங்கள் சற்று கவலை கொள்ள வேண்டாம். அது அனைத்தும் நிவர்த்தி அடைந்து நல்ல வாழ்க்கை உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு இது நாள் வரை இருந்த பல்வேறு விதமான சங்கடங்கள் சற்று குறைந்து
இனி வரும் காலகட்டத்திலே சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். தொழில் செய்யக்கூடிய இடத்திலே பெண்களிடத்திலே கவனமாக இருங்கள். சில நேரங்களிலே உங்களை பணிபுரியக்கூடிய உயரதிகார இடத்துக்கும் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் சற்று கவனமாக செய்யுங்கள். லாபம் இல்லாத விஷயத்திற்காக நீங்கள் பிறரிடத்திலே வாக்குவாதம் செய்து நீங்கள் அதை செய்ய வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களிலே நல்ல லாபம் வருமா என்று கவனித்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. தேவையில்லாத நபரிடத்திலே பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்ளும்போது நீங்கள் நல்ல தனலாபத்தை பெறலாம். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் 12 ராசிக்காரர்களும் இன்புற்றுவார் நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.